நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே சத்துணவு மையத்தை மூடியதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர்கள் மரத்தடியில் வைத்து பாடம் நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கூடல் அருகே மானாப்பரநல்லூர் தொடக்கப் பள்ளியில் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சத்துணவு மையம் மூடப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள பள்ளியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அங்கு உணவு சமைத்து எடுத்து வர தாமதமானதால் மாணவர்கள் உணவு இடைவெளியில் உண்ண முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சில நாட்களாக மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தங்கள் குழந்தைகளுக்கு தாங்களே பாடம் நடத்தி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 12:40க்கு கரெக்டாக சாப்பாடு போகிற டைம் இப்போ அப்படி இல்லை. 2 மணி 2:30 மணி ஆயிடுது. சாப்பாடு ரொம்ப கெட்டு போயிடுது. முட்டைலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவரில் போட்டு கொண்டு வராங்க. எங்களுக்கு போதுமான அளவுக்கு பிள்ளைகள் சாப்பாடு இல்லை. இங்கே சாப்பிட்ட வரைக்கும் பிள்ளைகள் வயிறாக நல்லா சாப்பிட்டுச்சு. அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுனால பிள்ளைகளுக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. முட்டை எல்லாமே கவரில் போட்டு கொண்டு வரதுனால கெட்டி போயிடுது. அது போக வெம்பி போயிடுது. பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது. வயிற்று போக்கு நிறைய போயிடுது. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் ஊர் நாட்டாண்மைகளிடம் பேசி பார்த்தேன். அவர்கள் தயவு செய்து நாங்கள் 3 மாதமாக போராடி வருகிறோம். ஆனால் இனி நீங்கள் சொல்றதையும் வைத்து உங்கள் அதிகாரி சொல்வதை நாங்கள் நம்ப முடியவில்லை. அதனால் எங்களுக்கு இது ஒரு மான பிரச்சனையாக இருக்கிறது. நாங்களும் மனிதர்களானே எங்கள் பள்ளிக்கூடத்தை மட்டும் ஏன் இவர்கள் சப்சென்டாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் தயவு செய்து நீங்கள் சார் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று என்னிடம் சொல்லிவிட்டார்கள்.